4:30 மணி ஆச்சுன்னா வாசல் தெளித்து கோலம் போட்டு நான் பெண்களுக்கு நிறைய பேருக்கு சொல்வேன், இந்த பின்புற கதவை முதல்ல மூடுங்க. ஏன்னா வாசல் வழியாக யாரும் வரணும். சாயந்தரம் 4:30 to 6 சந்தியா வேலைன்னு பேர். அந்த வேளையில் சாப்பிடக்கூடாது. வயசானவங்க இருந்தால் கூட எழுப்பி உட்காத்தணும். குழந்தைகளுக்கு கூட பால் கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா ஜீரணிக்காது. இந்த 4:30 to 6 நித்திய பிரதோஷ வேலை, அந்த அசுர சந்தியா வேலைன்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த அசுர சந்தியா வேலையில் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, படுக்கையில் படுத்தக்கூடாது, எழுந்து உட்காரணும். அதனால் வாசக்கதவை முதல்ல திறந்து பின்கதவை மூடிட்டு வாசத்தளித்து கோலம் போட்டு விளக்கேற்றி இப்போ நமக்கு அழகான பென் டிரைவு எல்லாம் வந்துடுச்சு. நம்முடைய சீர்காழி கோவிந்தராஜன் அழகாக பாடியிருக்கார் அபிராமி அந்தாதி. அந்த அபிராதி அந்தாதியை போடுங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வையா மனம் தரும் போட்டு விடுங்க. ஆத்தாளி எங்கள் அபிராம வள்ளி அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை பூவடங்க காத்தாளை எங்கே கண்ணியை பாசாங்குசமும் கரும்பும் அங்கேயும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கு இல்லையென. அந்த அம்பாளை கும்பிட்டால் ஒரு கஷ்டம் வராது.